ஹாய் ஜிலகுட்டீஸ், நான் வந்துட்டே மணி என்ன 3 ஆயிட்டுனா நம்ம வந்துடுவோம். இன்றைக்கி பார்ட் 2 வீடியோ நேற்று போட்டேன் பார்த்தீங்களா? உன்னை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டுமா, உன்னுடைய இந்த உண்மைகளே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? அதோட பார்ட் 2 கண்டினியூவேஷன் தான் இது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பயன்படுத்துவதாக உணர்ந்தால் உறுதியான எல்லையை வகுத்து கொள்ளுங்கள். இது என்னதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்களுக்காக தான் இது. உங்களை பயன்படுத்துகிறாங்கன்னு தோணுதா? இல்லை எல்லாருக்கும் நம்ம உதவி செய்கிறோம், ஆனால் நமக்கு மட்டும் யாருமே இல்லையே, என்ன பண்ண, ஏன் நம்மளை மட்டும் இப்படி எல்லோரும் ஒதுக்குறாங்க அப்படின்லாம் தோணும். பட் இந்த மாதிரிலாம் கேள்வி வந்துருச்சுன்னு வைங்களேன், கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துதான்ப்பா ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு நீ தேவை கிடையாது, உன்னுடைய வசதியும் உன்னோட உதவியும் மட்டும்தான் தேவை. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம தேவையா இல்லை நம்மளோட உதவி தேவையான்னு சொல்லிட்டு. இதை எப்படி கவனிக்கிறது அப்படின்னாலே தெரிஞ்சிடும். உங்களோட நேரத்தையும் உங்களோட மனசையும் அவங்க சத்தியமாக புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. மற்றன்னா அவங்களோட தேவை இருக்கும்போது மட்டும் உங்கள்கிட்ட அப்படியே பாசமாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. அப்படி பேசும்போதே நீங்கள் கவனிச்சுக்கோங்க, நம்ம இவங்களுக்கு தேவை இல்லை போல் அப்படின்னு. உங்களோட நேரத்துக்கும் உங்களோட மனசுக்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நீங்கள் அவங்களுக்கு தேவையே இல்லை. இந்த மாதிரி ஆள்களுக்கு கொஞ்சமாக எல்லையை வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எல்லை வச்சுக்கும் போது நீங்களும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம், அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தனிச்சு இருக்கலாம். அது எந்த எல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத உதவி. ஃபஸ்ட்டு தேவையில்லாமல் நான் இருக்கேன் அப்படின்னு போய் நிற்காதீங்க. உங்கள் மனசு சொல்லும் தெரியுமா, டே வேணாண்டா, அவனுக்கு செய்யாதடா, அவன் சரியில்லடா அப்படின்னு கேட்கும்போதே சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறத விட்டுட்டு மூளை நீ போய் செய் அப்படின்னு கேட்கும்போது மூளை பேச்சை கேட்காம மனசு பேச்சை கேளுங்க. உங்களை ரொம்ப காயப்படுத்துகிறாங்களா, அவங்கள நீங்கள் கண்டுக்கவே செய்யாதீங்க. இந்த 3யுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதில் இருந்து 7வது பாயிண்ட்டு, உங்களை புறக்கணிக்கப்பட்டால் அவர்களே நிறுத்துங்களா. அதுக்கு முன்னாடிப்பா என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்க, ஹைப்பும் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நான் சொல்ல மறந்துட்டேன். உங்களை புறக்கணிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்கள நிறுத்துங்க. எப்படி நிறுத்துறது அப்படின்னு கேட்காதீங்க. மதிப்பில்லாத இடத்துல நீ ஏன் நிற்கணும் சொல்லு பார்ப்போம். நமக்கு அந்த இடத்துல மதிப்பே இல்லை அப்படின்னா நம்ம அந்த இடத்துல நிற்கவே கூடாதுங்க. உங்களை தேவைப்படுத்தாத வரைக்கும் நீங்கள் யாரையுமே தேடாதீங்க. உங்களை அவங்களே தேடணும். அந்த அளவுக்கு நீங்கள் அவங்கள புறக்கணிக்கணும். அது எப்படி அப்படின்னா, பதில் இல்லையா, மீண்டும் கால் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு தடவை கால் பண்ணி பாருங்கள். அவங்க ரிட்டன் கால் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, உங்களோட தேவை அவங்களுக்கு தேவைன்னு அர்த்தம். அப்படி இல்லை, இவன் தானே அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அப்போ அவங்க உங்களை அலட்சியம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அலட்சியம் பண்ணுறவங்கள திரும்பி கூட பார்க்காதீங்க, ஏறிட்டே பார்த்துடாதீங்க. அக்கறையே இல்லையா, நோ எக்ஸ்ப்ளனேஷன். அவங்ககிட்ட எந்த எக்ஸ்பிளைனும் பண்ணாதீங்க, தூரம் நவண்டுருங்க. அது ரொம்ப கேவலமான இடம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. மரியாதை இல்லையா, தொடர்பே வச்சுக்காதீங்க. உனக்கு மரியாதை இல்லாத இடம் எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே கேட்டுக்கணும். வடிவேலு கேட்ட மாதிரி, இந்த அவமானம் உனக்கு தேவையா அப்படின்னு கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் நவண்டுருங்க. தன்னை பாட்டில் அவங்களே தேடி வருவாங்க. ஏன்னா புறக்கணிக்கப்பட்ட இடத்துல இருந்து விலகினா அது பலவீனமே இல்லைப்பா, அது சுயமரியாதை. நம்மளோட சுயமரியாதைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல நிற்கவே கூடாது. நமக்கு முக்கியமானது சுயமரியாதை, நம்ம லைஃப்பில் இருக்க வேண்டியது. ஸோ இப்படிலாம் நம்ம பண்ணுறோமே, இது நம்ம ரொம்ப அசிங்கமாக இருக்குமே, நம்மளோட பலவீனமாக நீங்கள் நினைக்காதீங்க. இது உங்களோட சுயமரியாதை. உங்களை தேடாத வரை நீங்கள் அவங்கள தேடவே செய்யாதீங்க. அவங்க என்ன கேட்டாலும் பதிலே பேசாதீங்க. அமைதி தான் உங்களோட பதிலாக இருக்கணுமே தவிர, நீங்கள் ஏதாவது பேசி வீணாக வம்பு விலைக்கு வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் அவங்கள விட்டு தூரம் நவண்டுட்டிங்கன்னா அவங்களே புரிஞ்சு உங்களை தேடி வருவாங்க. அது வரைக்கும் நீங்கள் எதையுமே கேட்காதீங்க. பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுப்பா. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்டுனே அப்படின்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வெற்றியால் அவர்களை முன்னேறி செல்லுங்கள். இது எப்படி அப்படி தெரியுமா? அவமதிக்கப்பட்ட இடத்துல கண்டிப்பாக நிற்காதீங்கம்மா. உங்களோட வெற்றியால் உங்களோட முன்னேறி செல்லுங்கள், ஓகேவா? அவமதிச்சிட்டாங்கன்னா சத்தியமாக அந்த இடத்துல நிற்காதீங்க. உங்களோட வெற்றியால் முன்னேறி செல்லுங்கள். அவமதிப்புங்கிறது ரொம்ப வலிக்கும், உண்மையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த இடத்துல நம்மளை கேவலப்படுத்திட்டாங்களே, இந்த கேவலத்திலேருந்து நம்ம எப்படி எந்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வலிக்கத்தாமா செய்யும். உங்களை குறை சொன்ன இடத்துல உங்கள் மதிப்பு ஒருபோதும் கிடைக்கவே செய்யாது. ஏன்னா அந்த இடத்துல நமக்கு குறைகளை மட்டும்தான் கண்டுபிடிப்பாங்களே தவிர நம்மளோட நிறைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கே யாருக்குமே கண்ணு தெரியாது. அந்த நேரத்தில் அவங்கள குருடர்களாகிடுவாங்க, நம்ம அந்த நேரத்தில் செவிடர்களாகிடணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல இருக்க முடியும். அப்படி நமக்கு தேவையே இல்லை. இதில் எங்கே சுயமரியாதை இருக்குது? நம்ம செவிடாகி அவங்க குருடராகி இது தேவையா நமக்கு? நம்மளை அந்த இடத்துல மதிக்கலை அப்படின்னு தெரிஞ்சால் தூரம் நவண்டுருங்க. மரியாதை இது எந்த இடம்லாம் தெரியுமா? நமக்கு மரியாதையே தரமாட்டாங்க அந்த இடம். இன்னொன்று, நமக்கு மதிப்பு சுத்தமாக அந்த இடத்துல இருக்காது. நம்மளை ஒரு மனுஷனாகவே மதிக்கவே மாட்டாங்க. அந்த இடத்துல சத்தியமாக நீங்கள் நிற்காதீங்க. அவமதிக்கிற சூழல், அதாவது நம்மளை எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்கள மட்டும் மதிப்பாங்க. உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறது, ஜோதிகாவும் இவங்க மாதவனும் ஒரு படத்தில் நினச்சிருப்பாங்க, அந்த மாதிரி பிரியமான தொழிலை. இப்போ வேணால் என் புருஷன் உங்களுக்கு கேவலமாக இருக்கலாம், ஒரு நாள் என் புருஷன் பெரிய ஆளாக வருவாங்க. அந்த சீனுக்கு முன்னாடி அவங்கள சாப்பிட போகும்போது நீங்கள் எல்லாம் இப்போ சாப்பிடலன்னு யார் அழுதா அப்படின்னு அவங்க அக்கா கேட்பாங்க தெரியுமா? அந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த இடத்துல திரும்பி கூட பார்த்துறாதீங்க. அது நமக்கு தேவையே இல்லாத இடம். இன்னும் சொல்லப்போனால் அது நமக்கு நரகம் மாதிரி. ஸோ அந்த இடத்த நீங்கள் திரும்பி கூட பார்க்காதீங்க, அங்கே நிற்காதீங்க. அங்கேருந்து முன்னேறி போங்க. அவமதிக்கப்பட்ட இடத்துல உன்னோட பதில் என்ன தெரியுமா? உன்னோட வெற்றி மட்டும்தான். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. இது என்னோடய பர்சனல் லைஃப்லேயே நான் சொல்லலாம்.
எப்படி சொல்கிறது, யார் வந்து உங்களை வந்து அவமதிக்கப்பட்டு ச்சே இவளா இவட்ட என்ன இருக்குது நம்மகிட்ட வந்து நகை மட்டும்தாங்க பேசும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நகையும் உங்களோட சொத்து மட்டும்தான் பேசுது இப்போ உள்ள காலத்தில். ஒன்றுமே இல்லைங்கும்போது வாமான்னு கூட கேட்காத வாயி நம்ம நகையோடு போகும்போது வா 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 நல்லா இருக்கியா, எப்போ வந்த, எப்படி இருக்க, பிள்ளைங்க நல்லா இருக்கா, மருமகன் நல்லா இருக்கா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. பட் ஒன்றுமே இல்லாமல் ஒரு சாதா சேலையும் ஒரு கழுத்தில் ஒத்த செயினோட நீங்கள் போய் பாருங்களேன், நம்மளை வந்து நாயை கூட கேவலமாக வந்து மதிப்பாங்க. அந்தளவுக்கு அதாவது மதிப்பே இருக்காது சொல்லப்போனால். வா எப்போ வந்தேன்னு கூட கேட்க மாட்டாங்க, வா இரு அவ்வளோதான். அதோடு அவங்க வந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்து எந்த ஒரு பேச்சோ எதுவுமே வைக்க மாட்டாங்க. இதுவே நீ நகை நட்டோடு நீங்கள் அங்கே போய் நிற்கிறீங்கன்னு வைங்களேன், அதோட வளர்ச்சியே வேறன்னு சொல்லலாம். இது வந்து உங்கள் மூலமாக உங்கள் ஹஸ்பண்டுக்கும் இது வந்து நிறையவே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா அப்போந்தான் அவங்கள பற்றிலாம் கேட்பாங்க, உன் வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா, என்ன வேலை பார்க்குறாரு, எப்படி வச்சுக்கிறாரு, சந்தோஷமாக இருக்கியா, உன் பிள்ளைங்க எங்கே படிக்கிறாங்க, சொந்த வீடா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, சாப்பிட்றியாமான்னு சொல்லிட்டு கறி எடுத்து வைக்கிறது, மீனை வாங்கி வைக்கிறது அப்படி பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு செயினோட போகிறதுக்கும் ஒரு 2-3 செயினோட போகிறதுக்கும் இது தாங்க வித்தியாசம். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து வெற்றியோடு இருக்கணும். இது எப்படி நான் சொல்கிறேன்னா, ஒரு கட்டத்தில் நம்மளை வராதுன்னு சொன்னவங்க நீ வந்து தான் ஆகணும்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து வளர்ந்து நிற்கணும். அதுதான் நம்ம லைஃப்பில் இருக்கிற வெற்றி. இது வந்து என்னோடய அனுபவ பாடம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அந்தளவுக்கு இந்த விஷயத்தில் நான் வந்து போயிருந்தேன். இப்போ அதில் இருந்து அல்லாஹ்வுடைய கிருபையால் நான் அதில் வந்து வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே நகைங்கிறது அந்த நேரத்தில் தாங்க உதவும். முக்கியமானது தான். நான் வந்து அந்த அளவுக்கு நகையில் வந்து ரொம்ப வந்து ஈடுபாடோடு இருக்க மாட்டேன். ஆனால் அந்த நகை எவ்வளோ முக்கியங்கிறத என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாருமே எனக்கு வந்து புரிய வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த நகை இருக்கும்போது எனக்கு தந்த மதிப்பு மரியாதையும் நகை இல்லாத போது தர்ற மரியாதையை வச்சுக்கிட்டு இப்போ நகை மேலே எனக்கே ஒரு ஈடுபாடு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த பட்ஜெட் பிளானிங் எல்லாமே போட ஆரம்பித்தேன். ஓ அப்போ தான் நீங்கள்லாம் சேருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இடத்துக்கு நான் போவேன். ஆனால் என்னுடைய லிமிட்டில் நான் இருந்துப்பட தவிர என்னோடய லிமிட்டை வந்து கிராஸ் பண்ண மாட்டேன். இதுதான் என்னுடைய லைஃப். நான் அதை தான் உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்ப்பா. ஐயோ என்னுடைய லைஃப் சொல்லி உங்களை போர் அடிச்சிட்டேனா, சாரி டாபிக் எங்கேயோ போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இல்லையா விலகிருங்க. உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு உறவில் ஒரு வேலையில் மரியாதை இல்லைன்னு உணர்ந்திருக்கீங்களா, அது ரொம்ப கஷ்டமான இடங்க. அந்த இடத்துல நீங்கள் இதை சத்தியமாக நிற்காதீங்க. அந்த இடத்த விட்டு தூரம் நவுண்டு போயிருங்க. ஏன்க்கா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஏன்னா அந்த வலி சத்தமாக இருக்காது, ஆனால் மனசுக்குள்ளே ரொம்ப ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கும். அதை வந்து வெளியில் சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது, கொல்லவும் முடியாது. சொல்லப்போனால் மனசுக்குள்ளே ரொம்ப வலிக்கும். அதை எப்படி சொல்லனே நமக்கு தெரியாது. அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், நீங்கள் பேசுகிறத அவங்க தள்ளி தள்ளி போடுவாங்க. நீங்கள் பேசுகிறத அவங்க காது கொடுத்து கேட்க கூட மாட்டாங்க. நம்மளோட முயற்சி எவ்வளவோ நம்ம வந்து எஃபெக்ட் போடுவோம். பட் அவங்க அதை வந்து சாதாரண ஓ இதுதானா எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தேவைன்னா மட்டும் இது எப்படி எனக்கு சொல்லிக் கொடுேன்டி, ஒன்றை தடவை நான் கேட்டு வைக்கிறேன், எனக்கு ஒன்றை தவிர யார்டி இருக்கா அப்படின்னுவாங்க. நம்ம தான் ஒரு கூமுட்ட கழுதைகளாச்சா, உடனே அப்படியே நான் இருக்கேன் இங்கே வா நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புலம்பி தள்ளிடுவோம். அப்படிலாம் இனிமேல் பண்ணாதீங்க. நீ இல்லைன்னு சொல்லி பாருங்க, அவங்க வந்து செம்ம டென்ஷன் ஆவாங்க. இது நார்மல் இல்லை, இது மரியாதை இல்லாத சூழல். இது எதுமா இல்லை அப்படின்னா, நீ இல்லைன்னா நான் உங்களை சொல்லலை. அவங்க ஏதாவது ஒரு உதவி கேட்டு இது இல்லைப்பா என்னால் இப்போ முடியாது நீங்கள் சொல்லி பாருங்களேன், வேறு லெவலில் டென்ஷன் ஆவாங்க. இதுக்கா நான் உன் கூட இவ்வளோ நாளாக பழகினேன், இதுக்கா நான் இப்படி பண்ணினேன், நான் உன்னை என்னெல்லாமோ நினச்சேன், நான் உன்னை மலை மாதிரி நம்பினேன், என்னை ஏமாத்திட்டியே வச்சுட்டியே, இனி உன்ட்ட நான் பேசுவேனா வைப்பேனான்ட்டு 1008 கொஸ்டின் பேசுவாங்க. இதுவே இருக்குது நீங்கள் சொல்லி பாருங்கள். அப்படியா நான் உன்னை தாண்டி நம்பி வந்தேன் பத்தியா, நீ எனக்கு செய்வேன்னு எனக்கு தெரியும்டி அப்படிம்பாங்க. அப்படியே வாயில சப்பு சப்பு சப்புன்னு அரைஞ்சிடணும் இந்த மாதிரி வாய் பேசுகிறவங்களெல்லாம். இவங்கெல்லாம் டபுள் கேம் ஆடுறவங்க. இவங்ககிட்டருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கிறதா நமக்கு நல்லது. ஏன்னா இதிலெல்லாம் நான் ரொம்ப பட்டிருக்கேன். எல்லாருமே பட்டிருப்போம். சொல்லப்போனால் இந்த டபுள் கேம் ஆடுறவங்க 10 வீட்டுக்கு ஒரு வீட்டில் ஒரு ஆள் கண்டிப்பாக இருப்பாங்க. அது நம்ம குடும்பத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள ஆள் கட்டுறது நீங்கள் கொஞ்சம் தவிச்சே இருங்கப்பா. பல பேர் தெரிஞ்சும் விலக மாட்டாங்க. என்ன காரணம் தெரியுமா, ஃபஸ்ட்டு நான் அப்படி இருந்திருக்கேன். அதாவது நல்லா பழகிட்டாங்க இனிமேல் எப்படிரா அப்படின்னு நினைக்கிறது. அப்புறம் சரி எப்படியும் அவங்க மாறிடுவாங்க, எங்கே மாறாமல் போக போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சி நம்புறது. அடுத்து நம்ம பொறுத்துக்குவோம், நம்ம பொறுத்துக்கிறதுனால குறைஞ்சி போக மாட்டோம் அப்படின்னு நம்ம நம்புவோம். பார்த்திங்களா, இதெல்லாம் கூறுகட்ட குப்பத்தனம் அப்படின்னு சொல்லலாம். இந்த குப்பத்தனத்துலேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெளியில் வரணும்ப்பா. பட் நினச்சி பாருங்களேன், மரியாதை இல்லாத இடத்துல பொறுத்துக்கிறது அவங்களுக்கு வசதியாகிடும். பட் நமக்கு என்ன ஆயிருந்துருமா, அது ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாகிடும். நம்ம இப்படி எல்லாத்தையும் எவ்வளோ நாள் தான் பொறுத்துக்கிட்டே போகிறது, நமக்கும் மனசு இல்லையா அப்படின்னு தோணும். பட் நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம தான் ரொம்ப நல்லவங்களாச்சே. அப்போது மரியாதையோட எப்படி விலகிறது, இதுதான் மெயின் பாயிண்ட். உனக்கு ஒரு எல்லையை ஃபஸ்ட்டு நீ உருவாக்குற, ஓகேவா? நமக்குன்னு ஒரு எல்லை இருக்கணும். அமைதியாக பதிலாக வை. அவங்க என்ன கேட்டாலும் நீங்கள் சாஃப்டாக சைலண்ட்டாக தூரம் நவுண்டு போயிட்டே இருங்க. அப்போ அவங்க நினைக்கணும், என்ன இந்த பிள்ளைகிட்ட நம்ம என்ன கேட்டாலும் இது வாயே திறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அப்போ தான் தெரியும், நீ கொஞ்சம் நெஞ்ச பாடா படுத்துன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ள நினச்சிக்கணும். தவிர வெளியில் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூர போயிடணும்.
தேவையில்லாத இடத்துல தொடர்பை குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா மட்டும் பேசுங்க. தேவையில்லாத இடத்துல பேசாதீங்க. வளவளன்னு பேசினோன்னா நமக்கு அந்த இடத்துல மதிப்பே இருக்காது. ஸோ அந்த இடத்துல பேசாதீங்க. யாருக்காகவும் விளக்கம் கொடுக்காதீங்கப்பா. அவங்க என்ன வேணாலும் கொஸ்டின் கேட்கட்டும். நீங்கள் அவங்கள வந்து நிரூபிக்க வந்து முயற்சி பண்ணி விளக்கத்தையே கொடுக்காதீங்க. அவங்க தப்பாக நினச்சா தப்பாக நினச்சிக்கட்டும், கரெக்டாக நினச்சா கரெக்டாக நினச்சிக்கட்டும். ஏன்னா நம்ம தேவைன்னா நம்ம கரெக்டாக தெரிவோம், தேவையில்லைன்னா நம்ம தப்பாக தெரிவோம். இது வந்து நம்மளுடைய தப்பு கிடையாது, பார்க்குற அவங்களோட தப்பு. ஸோ அதனால் நீங்கள் வந்து அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்காம, உங்களோட லைஃப்பை நீங்கள் எப்படி பாதுகாக்கணுங்கிறது தான் நான் இதை ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். என்னுடைய ஒரிஜினல் கதையெல்லாம் கொஞ்சம் சொன்னதுனால நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் கோவப்படுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். சாரிம்மா, அப்படி கோவப்பட்டீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க, ஓகேவா? நான் இனி சொந்த கதையெல்லாம் சொல்லலைப்பா. இனி சொந்த கதையை சொன்னால் சில பேர் டென்ஷன் ஆயிடுறீங்க. அதனால் சொந்த கதையை சொல்லலை. ஏன்னா அன்றைக்கெலாம் ஒரு அக்கா கமெண்ட்டில் சொன்னாங்க, நீ வர வர ரொம்ப ஓவர் திங்கிங்கில் இருக்கம்மா, அதாம்மா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாரி, ஓகேவா? சரி போயிட்டு வரட்டா? இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். டாட்டா, பைமா.